ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீண்ட நேரமாவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் உன் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உன் மனசுல இருக்கக்கூடிய கவலை என்ன? நீ ஏன் நிம்மதி இல்லாம தவிக்கிறன்னு எல்லாம் எனக்கு தெரியும். நீ நிம்மதியாக வாழ முடியாததற்கு காரணமே நீ ரொம்ப நல்லவனாக இருப்பதால் தான். ஆமா, நீ யாருக்கும் கெடுதல் நினைக்கல, யாரையும் அழிக்கிறதுக்கு திட்டம் போடல. உள்ளத்தில் உண்மையாக எல்லாருக்கும் நல்லதையே நினைச்சு பழி பாவத்துக்கு அஞ்சி பக்தியோடு நம்பிக்கையோடு என்னை வணங்கக்கூடிய உனக்கு நிம்மதி இல்லைனா அதை சரி செய்ய வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு தானே. என் கடமையையும் பொறுப்பையும் சரியாக செய்யறதுக்காக தான் இப்போ உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்துட்டேன். உன்னை சுத்தி இருக்கக்கூடிய போலி உறவுகள் விஷத்தை போல மனசுக்குள்ள வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு வெளியில பொய்யா கொஞ்சி பேசி நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் யார் என்பதையும் உனக்கு அடையாளம் காட்டத்தான் வந்துள்ளேன் என் செல்வமே. ஒரு சிலர் கெட்டவங்கன்னு தெரியும் போதே அவங்கள பார்க்கறதையும் பேசுறதையும் மறந்துடணும். ஒரு சிலர் வேணும்னே தவறு செய்யறாங்கன்னு தெரியும் போது அவர்களை மன்னித்து கடந்து போயிடணும். சில பேர் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டாங்க, உன் கூடவே இருந்து உனக்கு கெடுதல் செய்வாங்கன்னு தெரியும் போதே அவர்களை வெறுத்து ஒதுக்கி வச்சிடணும். அதை விட்டுட்டு பிடிக்காதவங்களை ஏன் தூக்கி சுமக்கிற? மனசுக்குள்ள அவங்களையும் அவங்க செஞ்ச செயலையும் அவர்கள் பேசிய பேச்சுக்களையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா வாழ்க்கையே உனக்கு சுமையாக மாறி போயிடும். மனிதர்கள் எப்போதுமே எதையாவது சொல்லிக்கிட்டும் செஞ்சுக்கிட்டும் தான் இருப்பாங்கன்னு கண்டுக்காம கடந்து போகக்கூடிய ஆளாக நீ இரு. எவ்வளவு கோபம் வந்தாலும் பொறுமையை இழந்து விடாதே. வேக வேகமா வார்த்தைகளை வாரி வீசி விடாதே. கவலை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலுமே கூட அடுத்தவங்க முன்னால நீ கண்ணீர் வடிக்க கூடாது என் செல்வமே. அதே போல உன்கிட்ட நல்லா பேசுனவங்களையும் பழகினவங்களையும் பாதியிலேயே விட்டு விலகி போகக்கூடாது. ஆனா வேறு யாராவது உன்னை விட்டு விலகி போனா அவர்களை தேடி போக வேண்டாம் என் செல்வமே. உனக்கான வெற்றிக்கான நேரத்தையும் நீ நல்லா வாழ்வதற்கான வாய்ப்புகளையும் நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே நேரமும் வாய்ப்பும் கொடுத்து கொண்டே தான் இருக்குது. ஆனா முயற்சி எடுக்கிறவங்க தாங்க நினைச்சதை செஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலர் முயற்சி செய்யாமலேயே முன்னுக்கு வரணுன்றதுக்காக எந்த கஷ்டமும் படாமலேயே நான் நல்லா வரல கஷ்டமா இருக்கு, துன்பமா இருக்கு, துயரமா இருக்குன்னு சொன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? நீ உன் வாழ்க்கை முன்னேற்றணும்னா அதற்கான முயற்சிகளை செஞ்சுதான் ஆகணும். அதற்கான முடிவையும் தைரியமாக துணிந்து எடுக்க வேண்டும். தைரியமா துணிவு எடுக்க முடியாத அளவுக்கு நீ பயப்படக்கூடிய அளவுக்கு கோலை கிடையாது. நீ மனசு வச்சினா உன்னால துணிஞ்சு எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக செய்ய முடியும். எதிலுமே அதிக எதிர்பார்ப்பு வைக்காம இருந்தாலே நிச்சயம் நீ நிம்மதியாக வாழ முடியும். எப்பவுமே நீ நீயாக இரு. உன்னை விரும்புபவர்கள் இருக்கட்டும், உன்னை பிடிக்காதவர்கள் உன்னை விட்டு விலகி போகட்டும் என் செல்வமே. நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்கு மந்திரங்கள் எதுவும் தேவையில்லை. சில காரியங்களை மறந்தாலே போதும். ஆம், உனக்கு எது மனசுக்கு கஷ்டத்தை தருதோ, எதை நினைச்சா நீ வருத்தப்படுவியோ அதை மறந்து விட்டு நடக்க வேண்டிய நல்லதை மட்டும் மனசுக்குள்ள நினைச்சுக்கோ. நீ உன் வாழ்க்கையில நேரத்தை வீணாக்குற அப்படின்னா உனக்கு வாழ்க்கையின் மதிப்பு தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். வாழ்க்கையும் நேரமும் பொன்னை போன்றது. தேவையில்லாத விஷயங்களுக்காக அதை வீணாக்கி விடாதே என் செல்வமே. நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய உழைப்பாலும் முயற்சியாலும் உன்னை நான் முன்னுக்கு கொண்டு வந்தே தீருவேன். நீ என் மேல இந்த அளவு நம்பிக்கை வச்சிருக்கும் போது அப்புறம் உனக்கு என்ன கவலை? எப்பவுமே நீ நீயாக இரு. உன்னை மதிக்கும் இடத்தில் நீ மரியாதையோட பணிவன்போட நடந்து கொள். மதிக்காத இடத்தில் உன் காலணியை கூட கலட்ட வேண்டாம், உன் நிழல் கூட அந்த இடத்தில் பட வேண்டாம் என் செல்வமே. எப்பவுமே நல்ல பாம்பு பேசாம போய்கிட்டு இருக்கும், ஆனா அதை தொட்டுட்டா அது கண்டிப்பா அவனை தீண்டி அழித்து விடும். அதே போலதான் நல்லவர்கள் யார் வம்புக்கும் போகாம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஒன்ன போல யார் பிரச்சனைக்கும் யார் வம்புக்கும் போய் நீ தலையிட மாட்ட. ஆனா
உன்னை யாராவது தொட்டாலோ தீண்டினாலோ உன்னை கஷ்டப்படுத்தினாலோ உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலோ அது அவர்கள் வம்சத்தையே அழிக்கக்கூடிய தீங்காக மாறிவிடும். நீயும் அந்த தப்பை செஞ்சிடாத. உன் வாழ்க்கையிலையும் யாரும் அப்படி தலையிடவும் நான் விடமாட்டேன் என் செல்வமே. ஆத்திரப்பட்டினா அறிவை இழந்து போவாய். கோபப்பட்டினா உன் நல்ல குணத்தை இழந்து போவாய். பொறாமப்பட்டினா நல்ல நட்பை இழந்து போவாய். பேராசைப்பட்டினா செல்வத்தை இழந்து போவாய். அப்படி அறிவு குணம் பொறாமையில் இழந்தது, பேராசைப்பட்ட செல்வத்தை இழந்ததுன்னு நீ எதை இழந்திருந்தாலும் எப்போதும் அன்பாக இருந்தீனா இது எல்லாத்தையுமே மீண்டும் உன்னால் பெற முடியும் என் செல்லமே. எப்போவுமே வெற்றியை விட தோல்விக்கு தான் பலம் அதிகம். வெற்றிங்கிறது கிடைச்சிட்டா ரொம்ப சிரிச்சு சந்தோஷமாக மகிழ வைக்கும். ஆனா தோல்விங்கிறது உன்னை சிந்தித்து வாழ வைக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் சரியாக சிந்திக்கக்கூடிய தெளிவான பிள்ளையாக இருந்தீனா தோல்வியை தாண்டி மாபெரும் வெற்றியை உன்னால பெற முடியும். நீ கோபப்பட்டினா உனக்கு பிடிச்சவங்க கூட உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நீ அன்போட இருந்தீனா உன்னை வெறுப்பவர்கள் கூட ஏதாவது ஒரு காலகட்டத்துல மனசு மாறி மீண்டும் உன்னை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் என் செல்வமே. அதனால தானே எப்போதுமே அன்பா பாசமா இருன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன்னை யாராவது ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க, பாராட்டுறாங்கன்னா அப்போது மகிழ்ச்சி அடையாதே. அதே போல யாராவது உன்னை குறை சொன்னாலும் குற்றம் சொன்னாலும் அதற்காக கவலைப்படாத. புகழோ இகழோ அதை சமமாக கருதினால் எப்போதுமே நீ மன அமைதியோட நிம்மதியாக வாழலாம் என்பதை புரிந்து கொள். உப்பா இருந்தாலும் சரி, உரிமையா இருந்தாலும் சரி, அதிகமா எடுத்துக்கிட்டீனா உப்பு உணவை கொடுத்து விடும், உரிமை உறவை கெடுத்து விடும். எல்லாத்தையுமே ஒரு அளவோடு வச்சுக்கிட்டீனா எல்லாமே எப்போதுமே நிலையானதாக நிரந்தரமானதாக இருக்கும். உன்னை சில பேர் ஏமாத்திட்டாங்க நீ நினைக்கிற. ஆனா அவங்க உன்னை ஏமாத்திட்டாங்கிறத விட அவர்கள் தேவைக்கு அவங்க காரியத்துக்கு உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்கன்றத நீ புரிந்து கொள் என் செல்வமே. அவர்களிடம் ஏமாறக்கூடிய அளவுக்கு அவங்க செஞ்சதையெல்லாம் புரிஞ்சுக்காத அளவுக்கு நீதான் அப்பாவியாக இருந்திருக்கிறாய். உனக்கு கிடைச்சது எல்லாத்தையுமே இந்த முருகப்பெருமான் நான் தான் கொடுத்தேன். அதில் எந்த தப்போ தவறோ குறையோ இருக்க விடமாட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இரு. எது உன்னிடம் இல்லையோ அதையும் நான் உனக்கு கொடுப்பேன் என நம்பிக்கையோட இரு என் செல்வமே. நீ நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகளை உன் அப்பன் முருகன் நான் காட்டுறேன். வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக யாருக்கும் நிம்மதியை கொடுத்துராது. அப்படிதான் நீயும் இப்போ நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம வாழ்க்கையில பெருசா ஈடுபாடு இல்லாம ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு நீயும் இருக்க. ஆனா இந்த நிலை தொடர நான் விடமாட்டேன். எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட்டுதான் உன் வீட்டை விட்டு நான் விலகி போவேன். எப்பவுமே நீ நீயாக இரு. யாரையும் வெறுக்க வேண்டாம். ஆனா யாராவது உன்னை வெறுக்கிறாங்கன்னு தெரியும் போது நீ அவர்களை திரும்பி கூட பார்க்காதே என் செல்வமே. சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிப்பதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உனக்கான எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டேன். இனிமே நீ தொலைத்ததையெல்லாம் தேடி பெற்றுக்கொள். ஆனா உன்னை விட்டு விலகி போனதையும் விலகிய உறவுகளையும் தேடி போகாதே. நீ இழந்ததையும் தொலைந்ததையும் நான் உனக்கு திருப்பி கொடுக்கிறேன். எப்போதுமே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நல்லெண்ணத்தோடு நீ இரு. ஒரு முறை யாராவது உதவி கேட்கும்போது நீ செய்ய மறுத்தாலும் சுலபமாக உன்னை குறை சொல்லிடுவாங்க. அதனாலதான் உதவி செய்யறது கூட யாருக்குன்றத தெரிஞ்சு புரிஞ்சு செய். ஒரு சில பேரை புரிஞ்சுக்கவே முடியாது. உன்கிட்ட எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆனா கொஞ்சம் கூட அவங்க மனசுல நன்றி உணர்ச்சியோ உன்னை பத்திய நல்லெண்ணமோ இருக்காது. மறுபடியும் மறுபடியும் அப்படிப்பட்டவர்களை தொடர்பு கொள்ளவோ பேசவோ உதவி செய்யவோ வேண்டாம். யாருக்கும் புரிந்து கொள்வதற்கு அறிவுரை தேவையில்லை. அவரவர்கள் அடிபட்டு திருந்தட்டும்னு விட்டுட்டாலே வாழ்க்கையில பெரிய பாடத்தை கத்துக்குவாங்க. நீயும் அப்படி அடிபட்டு கஷ்டப்பட்டு நொந்து போக கூடாதுன்னு தான் உனக்கான விஷயங்களை இந்த பதிவுகளின் வாயிலாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ பாசம் வச்சது தப்பு இல்லை. ஆனா அந்த பாசத்தின் அருமையே தெரியாத மனிதர்களிடம் போய் அன்பு வச்சது உன்னுடைய தவறுதானே. பரவாயில்ல,
நடந்தது முடிஞ்சிருச்சு. இனிமே நடக்க போறத உன் நன்மைக்கானதாக நான் பார்த்துக்கிறேன். யார் உன்னை தாழ்த்த நினைத்தாலும் தாழ்த்தி பேசினாலும் அவர்கள் முன்பாக உயர்ந்து தலை நிமிர்ந்து தன்மானத்தோட நில்லு. ஆனா உன்னை உயர்த்தணும், நீ நல்லா வாழணும் நினைக்கிறவங்க முன்பாக நீ தலை குனிந்து பணிந்து நிற்கலாம். அவங்க எப்பவுமே நல்லவங்களா, உனக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். இதோ இப்போது உனக்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துவிட்டேன் அல்லவா?